வணக்கம் நண்பர்களே. நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் மணி பிளான்ட்டை எப்படி வளர்ப்பது என்றதான தலைப்பில் தான் இந்த வீடியோவை நாம் தொடங்குகின்றோம். மணி பிளான்ட் என்பது பொதுவாக வீட்டில் வளர்க்கக்கூடிய எளிய ஒரு செடி என்று சொல்லலாம். இது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொண்டு வருவதாக மக்களால் நம்பப்படுகின்ற ஒரு செய்தியும் உண்டு. இதற்கு தேவையான பொருள் என்று பார்ப்போமானால், ஒரு மண்பானை, நன்கு வடிகால் வசதியுள்ள மண் மற்றும் ஒரு மணி பிளான்ட் செடி. இதை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்று பார்க்கக்கூடிய முறையை நான் இந்த காணொளியின் வழியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒரு மண் பானை, ஒரு நல்ல வடிகால் வசதியுடைய மண்பானையாக நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதன் பிறகு நன்கு வடிகால் வசதியுள்ள மண்ணை பயன்படுத்த வேண்டும். இதற்கு 50% மணல், 20% கோகோபீட், 10% செம்மண், 20% மண்புழு உரம் ஆகியவை கலந்த மண்ணை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. அடுத்தபடியாக நடவு செய்யும் முறை. மணி பிளான்ட் செடியை மண்ணில் நடவு செய்தவுடன் நீங்கள் செடியின் வேர்களை மண்ணில் நன்கு பரப்பி மண்ணை சுற்றி அழுத்தவும். அப்படி செய்தீர்களானால் நன்கு வளர்ச்சி அடையும். அடுத்தபடியாக நீர்ப்பாசனம். மண்ணின் மேல் பகுதி உலர்ந்து இருந்தால் பிறகு தண்ணீரை ஊற்றவும். அதிகப்படியான நீர்ப்பாசனம் செடியினுடைய வேர்களை அழிக்கச் செய்யும். வெளிச்சம். மணி பிளான்ட் பிரகாசமான மற்றும் மறைமுக சூரிய ஒளியை விரும்புகிறது என்று பார்க்கிறோம். அதை ஜன்னலுக்கு அருகில் வைப்பது மிகவும் நல்லது. உரமிடுதல். மாதம் ஒரு முறை திரவ உரமிடுதல் ரொம்பவும் நல்லது. முக்கியமான குறிப்பு: மணி பிளான்ட் செடியை அவ்வப்போது நீங்கள் வளரும்போது ஒரு சுற்றில் சுற்றி விடுவது ரொம்பவும் நல்லது. உலர்ந்த அல்லது மஞ்சள் நிறத்தில் உள்ள இலைகளை கட் பண்ணி விடுவது ரொம்பவும் சிறந்தது. செடிக்கு அதிகப்படியான தண்ணீர் நீங்கள் ஊத்துனீங்க அப்படின்னா வேர் அழுகிவிடும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய். இது போன்ற